முஸ்லிம் சமூகம் செய்கின்ற இந்த திருமணம் என்ற நிகழ்வுகளில் அதிகமாக குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான செயல்பாடுகள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். யூதர்களின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, நஸ்ரானிகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, முஷ்ரிக்குகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது. அல்லது அவர்கள் எந்த ஊரிலே வாழ்கிறார்களோ அந்த ஊருடைய கலாச்சாரம் நுழைந்து திருமணம் என்ற பெயரிலே முஸ்லிம் குடும்பங்களால் அரங்கேற்றப்படக்கூடிய காட்சியை இன்று பார்க்கிறோம். என்ன எண்ணிக்கொண்டார்கள்? திருமணம் என்பது ஒரு கலாச்சாரம், திருமணம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம். வயதை அடைந்து விட்டால் எப்போது இருவீட்டு பெற்றோர்களும் நினைக்கிறார்களோ அப்போது அந்த மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் தாங்கள் விரும்புவது போல அல்லது தங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போல திருமண சபையை அமைத்து திருமணம் வைத்து கொடுக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணம் ஒரு இபாதா, திருமணம் ஓர் இபாதா. அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் போல திருமணம். தொழுகை எப்படி ஒரு இபாதா, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி ஒரு இபாதத்தோ, உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, அல்லாஹுவை நினைவு கூறுதல் எப்படி ஒரு இபாதத்தோ, அது போல அல்லாஹுடைய மார்க்கத்தில் திருமணம் செய்வது ஒரு இபாதா, ஓர் இபாதா. தொழுகையை நாம் விரும்புவது போல தொழ முடியுமா? முடியாது. ஹஜ்ஜை நாம் விரும்புவது போல செய்ய முடியுமா? முடியாது. நோன்பை நாம் விரும்புவது போல நோக்க முடியுமா? ஒரு 9 மணிக்கு நோன்பை ஆரம்பம் செய்கிறார், 3 மணிக்கு நோன்பை முடிக்கிறார். இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த விஷயத்திலெல்லாம் சட்டங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட திருமணம் என்று வரும்பொழுது மட்டும் ஊருடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய வழக்கங்களையும் முன்னிறுத்துகிறார்களே தவிர குர்ஆன் சுன்னாவை இந்த இபாதத்தில் முன்னிறுத்துகிறார்களா என்றால் குறைவிலும் குறைவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து வகை இபாதத்திலும் குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக.